உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்ம ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே இம்மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர். ராசிநாதன் ஆகிய சூரியனும் உங்கள் பக்கம்தான். தை 21ஆம் தேதியிலிருந்து செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமாக மாறுகிறார். இருப்பினும் சனி மற்றும் ராகு ஆகிய இருவரும் சாதகமற்ற நிலைகளில் அமர்ந்துள்ளார்கள். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். உறவினர்களிடையே ஒற்றுமை ஓங்கும். பண வசதி குறையாமல் பார்த்துக் கொள்வார்கள் குருவும் சுக்கிரனும். திருமண முயற்சிகளுக்கு மிகவும் சாதகமான மாதம் இது. குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால் நல்ல வரன் அமையும். அஷ்டமத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவின் காரணமாக அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் பண விரயமும் ஏற்படும். உத்தியோகம். சனி மற்றும் ராகு ஆகிய இருவரின் சஞ்சார நிலைகளினால் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு கடினமாக இருக்கும். மேலதிகாரிகளின் கண்டிப்பும் உங்களுக்கு டென்ஷனை உண்டாக்கும். எக்காரணம் கொண்டும் நிதானத்தை இழந்து விடாதீர்கள். ராகு அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் உங்கள் உடல் நிலையிலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பணப்பிரச்சனை இருக்காது. தொழில் வியாபாரம். சனி ராகு இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கவில்லை. இருப்பினும் சுக்கிரனால் நன்மைகள் உண்டு. வர்த்தகம் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் வெளிமாநில பிரயாணங்களும் இருக்கும். பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதாலும் சுக்கிரனும் கை கொடுப்பதாலும் நல்ல லாபமும் முன்னேற்றமும் உற்சாகத்தை அளிக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு உகந்த மாதம் இது. வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் பெரிய அளவில் வர ஆரம்பிக்கும். வெளி மாநிலங்களிலிருந்து புதிய தொழிலாளர்கள் வருகையினால் உற்பத்தியை நன்கு அதிகரிக்க முடியும். லாபம் பல மடங்கு உயரும். வியாபாரம் வளர்வதால் உறக்கமின்றி உழைக்க நேரிடும். உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்வதற்கு ஏற்ற மாதம் இது. கலைத்துறையினர். கலைத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கிரனும் வருமானத்தை நிர்ணயிக்கும் சனி பகவானும் சுபபலம் பெற்றுள்ளதால் புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதன் காரணமாக வருமான உயர்வும் கிடைக்கும். மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயரும். கலைத்துறையினர். அரசியல் துறையினர். சுக்கிரன் குரு ஆகிய இருவரும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் நிலை கொண்டுள்ளார்கள். சூரியன் அனுகூலமாக இருப்பதால் அரசியல் செல்வாக்குள்ள பிரமுகர் ஒருவரின் உதவி கிடைக்கும். இந்த தொடர்பு உங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணும். அதனை அனுபவத்தில் காண முடியும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு அதிபதியான கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. மிகவும் பாடுபட்டு படித்தால்தான் சென்ற பல மாதங்களாக ஏற்பட்டு வந்த முன்னேற்றத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும். பிற மாணவர்களுடன் அதிக நேரத்தை செலவழிக்காமல் பாடங்களில் உங்கள் மனதை செலுத்துவது உதவும். விவசாயத்துறையினர். தை 21ஆம் தேதியிலிருந்து விவசாயத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் சுபபலம் பெற்றுள்ளதால் அந்த தேதியிலிருந்து விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு வயல் பணிகளுக்கு அவசியமான இடுபொருள்கள் மற்றும் நவீன வசதிகள் எளிதில் கிடைக்கும். சூரியனின் நிலையினால் அரசாங்க சலுகைகள் தக்க தருணத்தில் கிடைக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் அதிகம் செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். பெண்மணிகள். பாகியஸ்தானத்தில் குருவும் மகரத்தில் செவ்வாயும் தை 21ஆம் தேதியிலிருந்து சஞ்சரிப்பதால் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஒரு சிலருக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும். கருவுற்றல் பெண்களுக்கு சுகப்பிரசவம் நிச்சயம் ஏற்படும். வேலைக்கு முயற்சி செய்யும் பெண்மணிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். விவாகரத்து போன்ற பிரச்சனைகள் சமரசத்தில் முடியும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் தை 2 முதல் 4 காலை வரை, மீண்டும் 29 பிற்பகல் முதல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.